இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். போஸ்டர் சர்வீஸ் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் ராஜலட்சுமி கார்த்திக். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் 13வது காய்கறி கண்காட்சி. 2.5 டன் காய்கறிகளை கொண்டு கண்ணை கவரும் வடிவமைப்புகள். காரைக்குடியில் தனியார் பேருந்துகளில் அதிக ஒலி எழுப்பும் ஏர் ஹார்ன்கள் பறிமுதல். அபராதமும் விதித்து காவல்துறையினர் அதிரடி நடவடிக்கை. சேலம் ஓமலூரில் புதிய காய்கறி சந்தை வளாகம் திறக்கப்பட்ட பின்னரும் கடைகளை அமைக்காத வியாபாரிகள். வழக்கம் போல் பேருந்து நிலையத்தில் கடைகளை அமைத்துள்ளதால் பயணிகள், வாகன ஓட்டிகள் அவதி. திருவண்ணாமலையில் பாதாள சாக்கடையில் இருந்து வெளியேறி சாலையில் தேங்கி நிற்கும் கழிவுநீர். கழிவுநீரை மிதித்தபடி செல்லும் பக்தர்கள், நோய் தொற்று பரவும் அபாயம். காங்கேயம் அருகே களை கட்டி வரும் உலக புகழ்பெற்ற கண்ணபுரம் மாட்டு சந்தை. நாட்டு மாடுகளுக்காகவே நடத்தப்பட்டு வரும் சந்தை குறித்து ஒரு அரசல். இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். கோத்தகிரியில் 13வது காய்கறி கண்காட்சியை மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீரு தொடங்கி வைத்தார். நீலகிரி மாவட்டத்தில் நடைபெறும் கோடை விழாவின் முதல் நிகழ்ச்சியான காய்கறி கண்காட்சி இன்று தொடங்கியது. கோத்தகிரியில் உள்ள நேரு பூங்காவில் நடைபெறும் 13வது காய்கறி கண்காட்சியை மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீரு தொடங்கி வைத்தார். கண்காட்சியில் கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, முள்ளங்கி, கேரட் உள்ளிட்ட 2.5 டன் காய்கறிகளை கொண்டு வாடிவாசலில் இருந்து சீரிப்பாயும் காளையின் வடிவம், உருளைக்கிழங்காலான சிலம்பாட்டம், கேரட் மற்றும் பீட்ரூட் ஆகிய காய்கறிகளால் ஆன தமிழ் மரவன், பட்டாம்பூச்சி, மரகத புறா, பச்சை மிளகாயில் வடிவமைக்கப்பட்ட பச்சை கிளி, தஞ்சாவூர் பொம்மை போன்ற பல்வேறு உருவங்கள் கண்களை கொள்ளை கொள்ளும் விதத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ளன. அத்துடன் திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், விழுப்புரம், தேனி, ஈரோடு, திருப்பூர், கோவை மாவட்ட தோட்டக்கலைத்துறை சார்பில் அமைக்கப்பட்டுள்ள அரங்குகளில் பல்வேறு வகையான காய்கறிகளால் ஆன பாண்டா கரடி, இருவாச்சி பறவை, திருவள்ளுவர், பூவிலிருந்து தேன் எடுக்கும் தேனி, புலி, மாட்டுவண்டி, சிங்கம் உள்ளிட்டவையும் வடிவமைக்கப்பட்டுள்ளன. மேலும் நீலகிரி மற்றும் சபவெளி பகுதிகளில் விளையக்கூடிய பல வகையான காய்கறிகளும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த கண்காட்சியினை ஏராளமான சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து வருகின்றனர். காரைக்குடியில் 10க்கும் மேற்பட்ட தனியார் பேருந்துகளில் அதிக ஒலி எழுப்பும் ஏர் ஹார்ன்கள் பறிமுதல் செய்து காவல்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் இருந்து திருச்சி, மதுரை, பரமக்குடி, தேவக்கோட்டை, ராமநாதபுரம், பட்டுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு செல்லும் தனியார் பேருந்துகள் அதிவேகமாக செல்வதாகவும், அதிக ஒலி எழுப்பும் ஏர் ஹார்ன்களை பயன்படுத்துவதால் மற்ற வாகன ஓட்டுநர்களுக்கு இடையூறு ஏற்படுவதாகவும் போலீசாருக்கு புகார்கள் வந்துள்ளன. இதனையடுத்து காவல் துணை கண்காணிப்பாளர் பார்த்திபன் தலைமையிலான போலீசார் காரைக்குடி புதிய பேருந்து நிலையத்திற்கு வந்து அங்குள்ள பேருந்துகளில் அதிரடி ஆய்வு மேற்கொண்டனர். அதில் 10க்கும் மேற்பட்ட தனியார் பேருந்துகளில் பொருத்தப்பட்டிருந்த அதிக ஒலி எழுப்பும் ஏர் ஹார்ன்களை பறிமுதல் செய்தனர். மேலும் ஏர் ஹார்ன்களை பயன்படுத்திய பேருந்துகளுக்கு அபராதம் விதிக்கவும் போக்குவரத்து போலீசார் உத்தரவிட்டுள்ளனர். ஓமலூரில் காய்கறி சந்தை வளாகம் திறக்கப்பட்ட பின்னரும் பேருந்து நிலையம், நடைபாதைகளில் கடைகளை அமைத்துள்ளதால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூரில் தினசரி காய்கறி சந்தை வளாகம் கட்டி முடிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டது.
புதிய வளாகத்தில் 40 கடைகள் மற்றும் திறந்தவெளி கடைகள் என 100க்கும் மேற்பட்டோருக்கு கடைகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. ஆனால் புதிய சந்தை வளாகத்தில் கடைகளை அமைக்காமல் வழக்கம் போல பேருந்து நிலையத்திலேயே கடைகள் வைத்து வியாபாரம் செய்து வருகின்றனர். அதனால் பேருந்து நிலையத்தின் நடைபாதைகள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு பயணிகள் கடுமையாக பாதிக்கப்படுகின்றனர். அத்துடன் கடும் போக்குவரத்து நெரிசலும் ஏற்படுவதால் பேருந்துகள் வந்து செல்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. எனவே அவரவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தில் கடைகள் நடத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலையில் பாதாள சாக்கடையில் இருந்து கழிவுநீர் வெளியேறி வருவதால் பக்தர்கள் கழிவுநீரை மிதித்தபடி செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலின் அருகே உள்ள திருமஞ்சன கோபுரம் மற்றும் தென் ஒத்தவாடை திருப்பகுதியில் 100க்கும் மேற்பட்ட கடைகள் அமைந்துள்ளன. இந்நிலையில் இப்பகுதியில் உள்ள பாதாள சாக்கடையில் இருந்து கழிவுநீர் வெளியேறுவதால் கழிவுநீர் சாலையில் தேங்கி நிற்கிறது. இதனால் அவ்வழியாக கோயிலுக்கு வரும் பக்தர்கள் கழிவுநீரை மிதித்தபடி செல்ல வேண்டிய அவல நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் நோய் தொற்று பரவும் அபாய நிலை ஏற்படுவதுடன் துர்நாற்றமும் வீசுவதால் பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். எனவே பாதாள சாக்கடை அடைப்பை உடனடியாக சீரமைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். கந்தளி ஆட்டு சந்தையில் 10 லட்சம் ரூபாய்க்கு மேல் வர்த்தகம் நடைபெற்றதால் கால்நடை வளர்ப்போர் மகிழ்ச்சியடைந்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் கந்தளி பகுதியில் சனிக்கிழமை தோறும் கால்நடை வாரச்சந்தை நடைபெறுவது வழக்கம். அதன்படி இன்று நடைபெற்ற ஆட்டுச்சந்தையில் வெள்ளாடுகள் மற்றும் செம்மறி ஆடுகள் என 1000க்கும் மேற்பட்ட ஆடுகள் விற்பனைக்கு கொண்டு வரப்பட்டன. சித்திரை மாதம் என்பதால் கோயில் திருவிழாக்கள் நடைபெற்று வரும் நிலையில் நேர்த்திக் கடனுக்காக ஆடுகளை வாங்குவதற்காக மக்கள் குவிந்தனர். ஒரு ஆட்டின் விலை 6000 ரூபாய் முதல் 25,000 ரூபாய் வரை விற்பனையான நிலையில் ஒரே நாளில் 10 லட்சம் ரூபாய்க்கு மேல் வர்த்தகம் நடைபெற்றது. இதனால் கால்நடை வளர்ப்போர் மகிழ்ச்சியடைந்தனர். மலர் கண்காட்சிக்காக தயாராகி வரும் கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் பச்சை நிற ரோஜாவை சுற்றுலா பயணிகள் கண்டு வியந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் கோடை விழாவை ஒட்டி மலர் கண்காட்சிக்காக பிரையன் பூங்கா தயாராகி வருகிறது. இதனையொட்டி பூங்காவில் ஏராளமான வண்ண மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. கொடைக்கானலுக்கு வரும் லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் பூங்காவில் பல்வேறு மலர் நாற்றுகள் நடவு செய்யப்பட்டு தற்போது பூத்து குலுங்குகின்றன. அந்த வகையில் தற்போது பச்சை நிற ரோஜா மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. இதனை சுற்றுலா பயணிகள் ஆச்சரியத்துடன் கண்டு ரசித்து செல்கின்றனர். அத்துடன் இந்த பச்சை நிற ரோஜா மலர்களுடன் புகைப்படம் எடுத்தும் மகிழ்கின்றனர். சேரன் மகாதேவி உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த சூறைக்காற்றுடன் பெய்த கனமழையால் சாலையோரம் இருந்த மரங்கள் வேருடன் சாய்ந்தன. இதனால் மின்கம்பிகள் அறுந்து மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. திருநெல்வேலி மாவட்டம் சேரன் மகாதேவி, வீரவநல்லூர் மற்றும் தெற்கு வீரவநல்லூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த சூறைக்காற்றுடன் கூடிய கனமழை கொட்டி தீர்த்தது. இதில் சாலையோரம் இருந்த மரங்கள் வேருடன் முறிந்து விழுந்தன. குறிப்பாக மாதுடையார்குளம் கிராமத்தில் மிகப்பெரிய மரம் அடியோடு சாய்ந்தது. இந்த மரம் மின்கம்பத்தின் மீது சாய்ந்ததில் மின்கம்பம் மற்றும் மின்கம்பிகள் அறுந்து விழுந்தன. இதனால் பல்வேறு கிராமங்களுக்கு மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. 14 மணி நேரத்திற்கு மேல் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டதால் கிராம மக்கள் மிகுந்த இன்னலுக்கு ஆளாகினர். காட்டாங்குளத்தூர் அருகே ஊராட்சி மன்ற அலுவலகம் கட்டி முடிக்கப்பட்ட பின்னரும் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படவில்லை என்று அப்பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் அருகே காயிரம்பேடு ஊராட்சியில் சுமார் 5000க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதிக்கு புதியதாக ஊராட்சி மன்ற அலுவலகம் கட்ட திட்டமிடப்பட்டு 22,68,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கட்டடம் கட்டி முடிக்கப்பட்டது. இக்கட்டடத்தை கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் திறந்து வைத்தார். ஆனால் ஊராட்சி மன்ற தலைவர் ஜெயகாந்தி புஷ்பராஜ் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக ஊராட்சி மன்ற தலைவர் புதிய அலுவலகத்திற்கு செல்லாமல் பழைய அலுவலகத்திலேயே பணிகளை செய்து வருகிறார். இதனால் பல லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட ஊராட்சி மன்ற அலுவலகம் வீணாகி வருகிறது.
எனவே புதிய கட்டிடத்தை பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவாரூர் அருகே அரசு பள்ளிக்கு 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மரப்பொருட்களை வழங்கியவர் பாராட்டப்பட்டார். திருவாரூர் EVS நகரில் வசித்து வருபவர் சித்தி விநாயகம். இவர் சொந்தமாக மர பர்னிச்சர் கடை நடத்தி வருகிறார். இவரது மகன்கள் விக்னேஸ்வரன், புகழரசன் இருவரும் அலிவலம் கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் படித்து வந்தனர். அவர்கள் இருவரும் வேறு பள்ளிக்கு செல்ல உள்ள நிலையில் தனது மகன்கள் படித்த அரசு பள்ளிக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என சித்தி விநாயகம் நினைத்தார். இதனால் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான டேபிள், நாற்காலி, புத்தக அலமாரிகள், கரும்பலைகள், தண்ணீர் குவளைகள், குடம் உள்ளிட்டவற்றை பள்ளிக்கு அவர் வழங்கினார். இப்பொருட்களை வாகனத்தில் ஏற்றி மேளதாளத்துடன் சீர்வரிசை போல் அவர் கொண்டு வந்தது அங்கிருந்தவர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. பின்னர் அப்பொருட்களை பெற்றுக்கொண்ட மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் சவுந்தரராஜன் அவருக்கு மரியாதை செலுத்தி பாராட்டினார். இந்த பள்ளியில் 5 வருஷமாக படிச்சுட்டு இருக்கான். அதனால் இந்த பள்ளிக்கு கல்வி சீராக இந்த பொருட்கள்லாம் செஞ்சு கொடுக்கணும்னு ஆசை. என் பையனும் ஆசைப்பட்டான். அதனால் நான் செஞ்சேன். அடிக்கடி வேலை நிமித்தமாக வெளியில் போகிறதுனால நான் இல்லைன்னா கூட இந்த ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லோரும் அவனை வீட்டில் அழைச்சிட்டு போகிறது, வீட்டில் கொண்டாந்து விடுறது, அவன் லீவ் போடாமல் பார்த்துப்பாங்க. அதுக்காக இந்த ஸ்கூலுக்கு செய்யணும்னு ஒரு ஆசையாக இருந்தது. அதுக்காக செஞ்சேன். மகன்களின் மாற்று சான்றிதழ் பெற வந்தவர் அரசு பள்ளிக்கு அளித்த நன்கொடையால் அங்கு நெகிழ்ச்சி ஏற்பட்டது. போஸ்டர் சர்வீஸின் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். மயிலாடுதுறையில் தொழிலாளர் சங்கம் சார்பாக மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை விரைந்து அமைக்க கோரி மத்திய அரசுக்கு 1 லட்சம் அஞ்சல் கடிதங்கள் அனுப்பும் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் மே தின கொண்டாட்டம் நடைபெற்ற நிலையில் பொது தொழிலாளர் சங்கம் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் கொடியேற்றி தொடங்கி வைத்தார். இதில் மயிலாடுதுறையில் அமையவுள்ள மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை விரைந்து அமைக்க வலியுறுத்தி மத்திய அரசுக்கு 1 லட்சம் அஞ்சல் கடிதங்கள் அனுப்பும் கையெழுத்து இயக்கத்தில் சங்க அமைப்பின் தலைவர் ஜெகவீர பாண்டியன் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கத்தில் கிராம சபை கூட்டத்தை புறக்கணித்த ஊராட்சி மன்ற தலைவர் மீது அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். வேடந்தாங்கல் ஊராட்சியில் மே தின சிறப்பு கிராம சபை கூட்டத்திற்கு வருகை தந்த பொதுமக்கள், வார்டு உறுப்பினர்கள் சுமார் 1 மணி நேரம் காத்திருந்த நிலையில் ஊராட்சி மன்ற தலைவர் வருகை தரவில்லை என கூறப்படுகிறது. இதனால் அதிருப்தியடைந்த பொதுமக்கள் கிராம சபை கூட்டத்தை நடத்தாத ஊராட்சி மன்ற தலைவர் மீது துறை சார்ந்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே இருசக்கர வாகன பழுது நீக்குவோர் நலசங்கம் சார்பாக மே தினத்தையொட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. மதுராந்தகம் வட்டார அனைத்து இருசக்கர வாகன பழுது நீக்குவோர் சங்க தலைவர் சரவணன் தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. சங்க செயலாளர் மணிகண்டன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்ட இந்நிகழ்ச்சியில் ஹெல்மெட் அணிந்து பாதுகாப்பான முறையில் பயணம் மேற்கொள்வது குறித்த இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு நீர்மோர் வழங்கப்பட்டு ஆரம்ப சுகாதார நிலைய வளாகத்தில் மரக்கன்றுகள் நடப்பட்டன. ஆரணி அருகே உள்ள வீர ஆஞ்சநேயர் கோயில் பிரம்மோற்சவ விழாவையொட்டி நடைபெற்ற தேரோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் வடம் பிடித்து தேரிடை எடுத்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே சிறுமூர் கிராமத்தில் உள்ள வீர ஆஞ்சநேயர் கோவிலில் சித்திரை பிரம்மோற்சவ விழா கடந்த 25ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதில் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் நடைபெற்ற நிலையில் அலங்கரிக்கப்பட்ட பல்லக்கில் ஆஞ்சநேயர் எழுந்தருள கோவிந்தா கோவிந்தா என பக்தி முழக்கமிட்டபடி பக்தர்கள் தேரை வடம் பிடித்து எடுத்தனர். முன்னதாக ஆஞ்சநேயருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்ற நிலையில்
சந்தன காப்பு அலங்காரத்தில் காட்சியளித்தார். திருப்பத்தூர் அருகே பெய்த ஆலங்கட்டி மழையால் 150 ஆண்டுகள் பழமையான கோயில் மரம் வேரோடு சாய்ந்தது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் மாலை நேரத்தில் கருமேகம் சூழ்ந்து பலத்த காற்றுடன் பல்வேறு பகுதிகளில் ஆலங்கட்டி மழை பெய்தது. இதன் காரணமாக அச்சமங்கலம் பொன்னியம்மன் கோவிலின் பின்புறம் இருந்த 150 வருட பழமையான மரம் வேரோடு சாய்ந்தது. இதில் கோயிலின் கூரை சேதமானதுடன் மின்கம்பிகள் அறுந்து விழுந்தன. அசம்பாவிதம் ஏதும் இல்லை என்றாலும் 150 ஆண்டுகள் இருந்த மரம் சாய்ந்தது அப்பகுதி மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லை மாவட்டம் பணக்குடி புனித சூசையப்பர் ஆலய திருவிழா தேர்பவனியில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். ஏப்ரல் 22ஆம் தேதி புனித சூசையப்பர் ஆலயத்தில் புதிய ஆலய அர்ச்சிப்பு மற்றும் திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. திருவிழாவின் 10ஆம் நாள் நண்பகலில் முக்கிய நிகழ்வான தேர்பவனி வான வேடிக்கையுடன் மேளதாளத்துடன் நடைபெற்றது. இதில் உப்பு மிளகு தூவியும் வாழைத்தார்கள் உள்ளிட்டவற்றை வழங்கியும் இறை மக்கள் வழிபாடு செய்தனர். முன்னதாக தூத்துக்குடி மறைமாவட்ட ஆயர் ஸ்டீபன் தலைமையில் திருவிழா கூட்டு திருப்பலி நடைபெற்றது. போஸ்டர் செர்கீஸ் வழங்கும் தமிழ்நாடு 360யில் மாவட்டங்களில் நடந்த விளையாட்டு செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டுக் களம். தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடைபெற்ற மாட்டுவண்டி பந்தயத்தை ஏராளமானோர் ஆரவாரத்துடன் பார்வையிட்டனர். தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய்மொழி அருகே உள்ள செண்பகராமன் புதூரில் மாட்டுவண்டி போட்டிகள் நடைபெற்றது. வில்வண்டி, தட்டுவண்டி உரிமையாளர்கள் மற்றும் விவசாயிகள் நலசங்கம் சார்பில் நடைபெற்ற இப்போட்டியில் 50க்கும் மேற்பட்ட வில்வண்டிகளும் மாட்டுவண்டிகளும் கலந்து கொண்டன. ஜாக்கிகள் மாடுகளை விரட்டி பந்தய தூரத்தை கடந்தனர். சீறி பாய்ந்து சென்ற காளைகளை சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து குவிந்த ஏராளமானோர் ஆரவாரத்துடன் கண்டு ரசித்தனர். இதில் ஒரு வில்வண்டி மட்டும் வயல்வெளியில் புகுந்ததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. வெற்றி பெற்ற மாட்டுவண்டி உரிமையாளர்களுக்கு சன்மானம் வழங்கப்பட்டது. உயர்கல்வியில் சேரவுள்ள மாணவர்களின் சந்தேகங்களை தீர்க்கும் வகையில் ஒரு புதிய முன்னெடுப்பாக நமது மாலை முரசு தொலைக்காட்சியில் தினந்தோறும் மாலை 5 மணிக்கு படிப்போம் ஜெயிப்போம் என்ற நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிறது. உயர்கல்வி தொடர்பான சந்தேகங்களுக்கு துறை சார்ந்த ஆளுமைகள் விளக்கமளித்து வருகின்றனர். 100 நாட்களில் 100 படிப்புகள் தொடர்பாக நிபுணர்கள் விளக்கமளிக்கின்றனர். அந்த வகையில் இன்று மாலை 5 மணிக்கு ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சியில் கல்வியாளர் அஸ்வின் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று எவர்கிரீன் இன்ஜினியரிங் படிப்புகள் குறித்து பேசவுள்ளார். இது தொடர்பான சந்தேகங்களை மாணவர்கள் தொலைபேசி வாயிலாக கேட்டு பயன்பெறலாம்.